நீ இது என்னன்னு சொல்கிறது? கொழுக்கட்டை. சூப்பரா. இடியப்ப தட்டில் வச்சும் வைக்கலாம். நாங்கள் வாழையிலாம் இப்போ வைக்க போகிறோம். ஹாய் சொந்தங்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். இன்றைக்கு எங்களோட குக்கிங்கில் என்ன ஒரு உணவாக இருக்குமெண்டா, இன்றைய காணொலியில் ஒரு ஸ்வீட் தான். அது நேயாக்குட்டிக்கு பிடிச்ச ஒரு ஸ்வீட். அம்மா மோதகம் மோதகமெண்டாலே எல்லாருக்கும் பிடிக்கும். கொழுக்கட்டை மோதகமெண்டா என்ன நேயாக்குட்டி கொழுக்கட்டை பிடிக்குமே? அம்மா தான் பிடிக்கணும். இன்றைக்கு அந்த ஒரு காணொலி தான் எப்படி செய்கிறேன்ற விளக்கமாக சொல்லி காட்டப்படுறேன். சரி, வீடியோக்குள்ளே போவோம். அப்படி கொழுக்கட்டையை செய்கிறேன்ற வீடியோக்கு மூலம் பார்ப்போம். இப்போ மோதகம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். இப்போ பயறு எடுத்துருக்கிறேன். பயறை நான் நல்லா வறுத்து அதை கழுவிட்டு அவிச்சு போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இது 1.5 கப்பு அரிசி மாவுக்கு 3/4 கப்பு கோதுமை மாவு அவிச்ச மாவு எடுத்து வச்சுருக்கேன். 2 கலந்து தான் வச்சுருக்கிறேன். இது 1/4 கிலோ அளவு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். உப்பு சுவையாக அதிகரிக்கிற சீனிக்கு லைட்டாக உப்பு போடுறானே. தேவையான தண்ணி சர்க்கரை காய்ச்சி எடுக்கிறது, தேங்காய் பூ, சீனி, இவ்வளோதான் இப்போ தேவையான பொருட்கள். அடுத்த நாங்கள் அடுப்பை மூட்டி சர்க்கரை பாவை காய்ச்சி எடுப்போம். அப்படி இறங்குங்க. இப்போய முழு சர்க்கரை உடைச்சி தூளாக உடைச்சி வச்சுருக்கிறேன். அதை நாங்கள் இதுக்குள்ளே போட்டு சர்க்கரை பாவை காய்ச்சி எடுப்போம். குட்டி கொஞ்சம் சவுண்டாக தானே இருக்குது. இப்போ நாங்கள் இந்த சர்க்கரை பாவுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் விடுவோம். இப்போ நாங்கள் இதை காய்ச்சி வடித்து தான் எடுக்க போகிறோம். ஏனென்றால் இதில் கல் தூசிகள் எல்லாம் இருக்கும். வடித்து எடுத்து தான் பயறு எல்லாம் கிளவை சேர்ப்போம். உள்ளுடையன்னு சொல்கிறேன், உள்ளுடைய எடுக்கணும். நல்லா கொதிக்கட்டுக்கு. இந்த கட்டியெல்லாம் தன்பாடில் கரைஞ்சி வரும். நல்லா கொதிக்க தன்பாடில் கரைஞ்சி வரும். நேயாக்குட்டி பயறு சாப்பிடுங்க. உரைக்குதோ பயறு? இல்லை, இது என்ன பேர் சொன்னால் கேண்டோஸ்ன்னு சொன்னது. நான் இந்த சர்க்கரையை உடைக்க நேயா சொல்லிச்சு இது கேண்டோஸு. அம்மா கேண்டோஸு தாங்க ஒளிச்சு வச்சு தான் உடைச்சேன். விட்றா, இதையும் இப்போ கணக்காக சாப்பிட கொடுக்க கூடாது. நல்லா கரையணும். எல்லாமே நல்லா கரைஞ்சி வரணும். இன்னும் கரையணும். கரைஞ்சி வந்த அப்புறம் ஆறின அப்புறம் வடியில் வடித்து எடுக்கணும். இல்லைண்டா கொஞ்சம் இளஞ்சூட்டோட வடிக்கணும். இல்லைன்னா நல்லா இறுகி திக்காக போயிடும். கொஞ்சம் இளஞ்சூட்டோடையே வடித்து எடுத்துட்டு உள்ளிட குழைக்கிறதுக்கான இதை பார்ப்போம். இப்போ நல்லா பொங்கி கொண்டு வருது. ஆனால் இன்னும் கரைய கிடக்கு. கட்டிய எல்லாம் கரைய. சர்க்கரை பாவை எல்லாமே நல்லா கரைஞ்சிட்டுங்க. பார்த்தா தெரியும் நல்ல நுரையாக வந்துருக்கு. நுரை மடங்கோன்னு இப்போ நாங்கள் இறக்கி ஆற வைப்போம். எல்லாமே கரைஞ்சிட்டு ஒரு கட்டியோட இல்லை. இப்போ நாங்கள் இறக்கி வைப்போம். லைட்டாக ஆறின பிறகு வடிச்செடுக்கணும். இப்போ சட்டி நல்லா காயட்டுக்கும். சட்டி காஞ்ச அப்புறம் இந்த தேங்காய் பூ நாங்கள் வறுத்தெடுக்க அப்புறம் இந்த தேங்காய் பூவில் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும். அதை வறுத்தெடுப்போம். நான் இந்த தேங்காய் பூவை போடுவோம். எப்போவுமே தேங்காய் பூ வறுத்து போட்டால் இன்னும் கொஞ்சம் வாசமாகவும் இருக்கும். போட்டோன்னே அந்த எண்ணெய் சத்தங்கள் லைட்டாக வறுத்தா காணும். இப்போ இந்த சட்டி அளவுங்களுக்கு எல்லாமே கலவையல் போட்டு செய்ய சரியாக இருக்கும், கணக்காக இருக்கும். கிளறி கொண்டிருக்கோம். இதுன்னா அடி பிடிக்கும். டக்குன்னு நிறம் மாறிடும், ஆனால் வறுபடாது. நல்ல ஒரு வாசம் உண்டு வேறு வறுபட. தேங்காய் இப்போ வறுபட நல்ல ஒரு வாசம் உண்டு வேறு.
லைட்டாக நிறம் மாறிக்கொண்டும் வருது. கொஞ்ச நேரம் தான் டைம் எடுக்கும். ஆனால் இப்படி வறுத்து செய்தால் நல்ல ஒரு வாசமும் டேஸ்டாகவும் இருக்கும். அடுப்பை கொஞ்சம் குறைச்சி விடணும், இல்லையா அடி பிடிக்கிறேன். இப்போ நிறம் மாறிக்கொண்டு வருது. அந்த பூ போல் உதிரியாக வந்துட்டு இப்போ எங்களுக்கு இது வரப்பட்டது காணும். இந்த நீர்த்தன்மை இல்லாமல் நல்ல உதிரியாக வந்துருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதோட நான் இதுக்கு தேவையான கலவையில சேர்ப்பேன். இப்போ சர்க்கரை கரைசல் இருக்குதானே அதை நாங்கள் வடித்து சேர்க்கப்போம். திக்காக வந்துட்டு தான் வெந்திய சூட்டோட இருக்குது. வடிக்கைகளே தெரியும் எவ்வளவு அந்த கல் தன்மையானது, தூசி டஸ்ட் எல்லாம் வரும். கலந்து விடுவோம், அடி பிடிக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு இந்த சர்க்கரையின் இனிப்பு தன்மையும் காணாட்டிக்கு நாங்கள் தேவையான அளவு சீனியும் சேர்க்கலாம். நான் இப்போ ப்ரௌன் சீனி எடுத்துக்கிறேன். இதுவும் கொஞ்சம் போடுவோம். நல்லா கிளறி கொடுத்துட்டு அடுத்ததாக நாங்கள் எடுத்து வச்சுக்கிற பயரை சேர்ப்போம். நல்லா கிளறி கொடுக்கணும். பயறு, அந்த பானி, தேங்காய்த்தூள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு லைட்டான சூட்டுலாம் நல்லா அடுப்பை தணித்து விட்டுட்டு கிண்டி கொடுக்கணும். அந்த தண்ணி தன்மையாக இருக்காமல் நல்லா இழுக்கணும். இதில் அந்த திக்கான ஒரு பழத்துக்கு வேறு உள்ளுடைய. இப்போ நாங்கள் வாசனைக்கு ஏலக்காயை நல்லா மாவாக இல்லாமல் நடவுள் குறவெல்லாம் இடித்து வச்சுருக்குறோம். இப்படி இந்த உள்ளுக்கு உள்ள விதம் மட்டும் நல்லா மாத்தன்மையாகும். நல்ல ஒரு வாசம் கொண்டு வரும். இப்போ அடி பிடிக்காமல் கிளறி கொடுத்துட்டே இருக்கும். நல்ல ஒரு வாசம் கொண்டு வருது. ஏலக்காய், சர்க்கரை, தேங்காய், பயறு எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு வாசமாக. பயறு இந்த பருவத்தில் அவிச்சு எடுத்தால் தான் நல்லா, இல்லையடா குழந்தை இருந்தால் ஒரு வித்தியாசமாக இருக்கும், கடிகடும். சரி, இது கொஞ்சம் லைட்டான சூட்டில் இருக்கட்டுக்கும். இப்போ நாங்கள் இந்த மா குழைக்கிறதுக்கு தேவையான கொதித்த சுடுதண்ணி எடுத்துகிட்டு வருவோம். சுடுதண்ணி இப்போ உள்ளுக்கு தான் வைக்கணும். கேஸ் எடுக்கல, நல்லா கொதித்த சுடுதண்ணி விட்டு தான் குழைக்கணும். எடுத்துகிட்டு வருவோம். அரிசி, மா, கோதுமை எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம். கலந்து விட்டுட்டு இப்போ நாங்கள் கடிக்கைகளை கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் போடணும். மாவு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போடுவோம். அடுத்ததாக நல்ல கொதித்த சுடுதண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக விட்டு அளவாக பார்த்து விட்டு இப்படி அகப்பப்படியால் இப்படி ஒரு காம்பு ஒண்டி இருக்குன்னு நான் காம்பு அதால் கிண்டும். கையால் கிண்டினா சுட்டுடும். வெள்ளை அரிசி மாவுலேயும் செய்யலாம். எங்களோட பாரம்பரியம் எப்போவுமே அரிசி மாவுலாம் செய்கிறாம்மா. அது ஒவ்வொரு ரேட்டாக விருப்பம். யாரா வந்துட்டு
நல்லா சுடுவது நல்லா கொதிச்ச சுடுதண்ணியாக விட்டால் தான் நல்லா சொட்டாக வரும். நாங்கள் உடையாமல் இருக்கிறதுக்கு தான் அரிசி மாவோட கோதுமை மா கிளக்குறோம். தனி அரிசி மாண்டா உடையப்பா. சரி நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு பார்ப்போம். சரியான மாவை இப்போ சரியான பதத்தை குழச்சி வச்சு கொண்டு இருக்க அம்மா சொன்னால் சீரகத்தூளும் மிளகுத்தூளும் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் உள்ளுடையலண்டு. அப்போ நான் டக்குன்னு ஓடி போய் மிக்சியில் சீரகத்தையும் அடித்தோண்டு மிளகையும் எடுத்துக்கொண்டு வந்துட்டேன். டேஸ்ட்டு தான் முக்கியம். அம்மா இப்போ தான் வந்து சொன்னேன். அதுக்கு இடையில அம்மாவும் குட்டி மச்சானும் வந்து கடன்னு மோதம் பிடிச்சிருக்கணும் பாருங்க. சரியோண்டு இங்கே அவர் காப்பி வச்சுட்டு ஓடுறாரு. இது என்ன ஒரு வாடி, இது உங்களுக்காக தான். சரியா குட்டி மச்சான் தப்பின மோதம் குட்டி உங்களுக்கோ. இப்போ இதுக்கு தேவையான மிளகுத்தூளை மேலாப்பா அப்படியே தூவி விடுவோம் லைட்டாக. ஒரு டேஸ்ட்டை கொடுக்குறேன். இப்போ மிளகுத்தூள் போட்டாச்சு. அடுத்த லைட்டாக கொஞ்சம் சீரகமாக போடும். அம்மா நான் இப்போ கேட்டேன் நம்ம சீரகம் மிளகு போடுறோண்டு. இனிப்பு கூடுறேட் போயிடும்னு சொன்னால் நல்ல வாசனையும் கொடுக்கும். சீரகம் நல்ல வாசனையும் கொடுக்கும். அவ்வளோண்டில லைட்டாக போடும். அம்மா இன்னும் வாசமாக இருக்குது. இந்த நல்ல ஒரு வாசமாக தான் இருக்குது. இப்போ நாங்கள் இட்டாரி சட்டியை கொண்டு வந்து வைப்போம். தண்ணியும் கொதிக்கட்டும். அதுக்கு நாங்கள் பிடிப்போம். எடுத்துகிட்டு வாங்க. கடன் எடுக்கிறீங்க. கடண்டு குழச்ச உடனேயும் தப்பிடணும். காஞ்சி கொண்டு பேர் இப்படி குழச்சி கிளந்து விட்டு டக்கண்டு செய்து எடுத்துடுவோம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு மோதம் அப்படி செய்கிறேன். இப்போ 4-6 மோதம்னு செய்யிட்டேனே. இப்போ மச்சானோட அம்மாவோட விளையாடி கடன்னு செய்தாச்சு. இப்போ நான் எப்படி தப்புறேன்னு மட்டும் பாருங்க. இப்படி ஓய் ஓ எங்கள்கிட்ட இதை பார்த்தாலே தெரியும். சட்டி மாதிரி கிடாக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்க. ஒரு வெடிப்பொண்ணுன்னு இல்லை. இப்படி நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதுக்குள்ள நாங்கள் உள்ளுடையெல்லாம் வைப்போம். தேவையான அளவு வைப்போம். நல்ல உள்ளுடையில் இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். கடிச்சு சாப்பிடுங்க. இப்படி நல்லா உள்ளுக்குள்ளே வச்சு அமர்த்திட்டு இப்படி சுருக்கி உள்ளுடையல் கூடினாலும் வெடிக்க பார்க்கும். ஆனால் நான் டேஸ்ட்டுக்காண்டி தான் கூட வைக்கிறது. கடிச்சு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். இது ஏன்னா மாத்தன்மையாக இருக்குது. ஓகே, இப்போ எங்களுக்கு மோதம் ரெடி. இப்படியே எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுப்போம். தண்ணி இப்போ கொதிக்க வச்சுருக்குறோம். இன்னும் கொதிக்கல. அடுப்பை நான் ஸ்லோவாக தான் விட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் கூட்டி விட சரி. மோதத்தையும் உருண்டை பிடிச்சிட்டு வச்சுட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ மோதம் இப்போ பிடிச்சாச்சு. இப்போ நான் தண்ணி நல்லா கொதிச்சுட்டு நாங்கள் வாழையெல்லாம் வச்சுருக்கோம் அவியறதுக்கு. சிலது இதுலேயும் வைக்கலாம். இடியப்ப தட்டில் வச்சும் வைக்கலாம். நாங்கள் வாழையெல்லாம் இப்போ வைக்க போகிறோம். அவியல் குழந்தை பிள்ளைகளுக்கு பல்லு கொழுக்கட்டையெல்லாம் கொட்டுறதாங்க. மேயாக்கு கொட்டையில் என்ன பண்ணாங்க அம்மா சொல்கிறா. இப்போ நான் மேயாக்கு பல்லு கொழுக்கட்டை கொட்டுறதுக்கு அவிக்கிறேன் பாருங்க. அம்மா அனுப்ப மேயாக்கான கொழுக்கட்டை தப்புறவா காட்டுறவங்க எல்லாம் வச்சாச்சு. இப்போ இதை மூடிடுவோம். நல்லா அவியணும். அவியட்டுக்கும் அது தன்வாடில் இருந்தால் அவியும். இங்கால பார்த்தீங்கன்னா அம்மா செய்து வச்சது
அம்மா இதுதான் செய்தவா, குட்டி மச்சான் செய்தது. அம்மாவுக்கு இதுதான் பிடிக்கும், பல்லு கொழுக்கட்டை தான் நீ கொட்டப்புறம் நான் வந்து. இப்போ நான் இது ஒரு வடிவம் அமைச்சு செய்யப்புறம் பாருங்க. அம்மா இப்படி தான் தாப்பினவா, இதை நான் இப்போ இப்படி இப்படி மடித்து விட்டால் டிசைன் ஆனது பேட்டர்ன் வேறு. இப்படி எல்லாத்தையும் செய்து வைப்போம். டிசைன் நான் போட்ட டிசைன். அம்மாவுக்கு இப்படி கொழுக்கட்டை அவிச்சு சாப்பிட்ற நல்ல விருப்பம். அரைவாசி நேயாக்காக தான் செய்தது, விரும்பி செய்தவா. சரி, ஓகே, இதை நாங்கள் நல்லா அவிய விடுவோம். நேயா இது என்னன்னு சொல்கிறது? கொழுக்கட்டை, பல்லு கொழுக்கட்டை. பிள்ளைக்கு அம்மாண்டே பல்லு கொழுக்கட்டை கொட்ட போகிறாண்டோ. இங்கே காட்டுங்க, அவிஞ்சி வர அந்த டிசைன் நல்லா இருக்கு. இப்படி ஒவ்வொன்றா எடுத்துட்டு எடுக்க கவனமாக எடுக்கணும். கரண்டி வெட்டுப்படு, ஆனால் வெடிக்கவே இல்லை பாருங்க, அந்தளவு சாஃப்டாக வந்திருக்கு. நீ அப்படி இறங்குவோம், அம்மா பார்த்து எடுக்கிறேன். சூப்பரா எப்படி இருக்கு பிள்ளைக்கு சொல்லுங்க. அங்க அண்டா சாப்பிட்றா. நீ அப்படி எப்படி இருக்கு? சூப்பர், நல்லா இருக்கோ? கைதான் சுட்டுட்டு, ஆனால் ஒட்டு மோதகம் கூட உடையவே இல்லை, அந்தளவுக்கு சொப்டாக இருக்குது பார்த்தீங்களா. சில மோதகம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 விதமான, ஒரு பக்கம் மோதகம் இருக்குது, ஒரு பக்கம் கொழுக்கட்டை இருக்குது. இது நான் செய்த, இது அம்மா செய்தது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நேயா குட்டிக்காக செய்த அம்மா பல்லு கொழுக்கட்டை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அம்மாண்ட ஒரு விருப்பத்தோடு அம்மா செய்தவா நேயா குட்டிக்காண்டி. அதுவும் சூப்பராக இருக்குது. சாப்பிட எப்படி இருந்தது? எல்லாருக்கண்டு வாயால் சொன்னால் தான் தெரியும். நான் இன்னும் சாப்பிடல. அங்கே நேயா குட்டி அப்படியே காட்டி நீங்கள் அடியில் விழுந்த எல்லாம் பொறுப்பு சொல்லல, அம்மா சொல்லல. சாப்பிடுங்க, அம்மா ஒன்றும் சொல்லல. நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். சரி, அப்போ நானும் சாப்பிட்டு காட்டுவோம். ஒரு சின்ன மோதகமாக இருக்குது. எல்லோரும் ஒன்று சாப்பிட்டே ஆனால் அந்தளவுக்கு நல்ல பெரிய சாப்பிட்டான் இருக்குது. உடை கேக்லேயே தெரியும், அப்படி ஒரு சொப்டாக தான். அந்த பிக்கேக்கே கஷ்டப்பட தேவையில்லைங்க, டக்குன்னு ஒரு சொப்டாக தான் உடையுது பாருங்க. அப்படி ஒரு சொப்டாக இருக்குது. நாங்கள் இப்போ மாவை இப்போ கொழுக்கட்டைக்கு பிடிக்கலையே, மோதகத்தை பிடிக்கல, சில நேரம் உடைய பார்க்கும், பிடிக்கலா கொத்தையலா உள்ளுடையல் வச்சு வெடிச்சு ஒன்று வரும். அடுத்த டைம் என்னென்னா அவிக்கலையே சில நேரம் அவிஞ்சு அதுக்குள்ளேயே உடைஞ்சு உள்ளுடையில எல்லாம் அந்த தேன் மாதிரி ஊற்றுப்படும். எங்களுக்கு அந்த ஒரு இதுவுமே வரையில. ஏன்னாட்டா எல்லாமே சரியான அளவாக இருக்குது. செயல்முறையெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி சரியான அளவோ சரி, எப்படியான அளவு எல்லாமே கணக்காக போட்டு செய்திருக்கோம். அதெல்லாம் இவ்வளோ சொப்டாக வந்திருக்கு. சாப்பிடுவேன், இனிப்பு நல்லா இருக்குது. அந்த பயிரும் நல்லா கடையக்கூடாது, இந்த பருவமாக இருந்தால் தான் கடிப்பட இன்னும் நல்லா இருக்குது. அதோட அந்த ஏலக்காய், மிளகு, சீரகம் போட்டது சாப்பிட அப்படியே ஒரு வாசமாக இருக்குது. இதே மாதிரி எல்லாருமே எங்களை காணொலி பார்க்குற எல்லாருமே இதே மாதிரி செய்து பாருங்க. தவறாமல் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. மிஸ் பண்ணாமல் செய்து பாருங்க. அப்படியே சூப்பராக இருக்குது. எல்லாமே சரியாக வந்துருக்கு. நான் எப்படி செய்தேனோ அதே மாதிரி பார்த்து செய்யுங்க. அடுத்ததாக எங்கள்கிட்ட காணொலி பார்த்து லைக் பண்ணுறவே, சப்ஸ்கிரைப் பண்ணுறவே, ஷேர் பண்ணுறவே, சில உறவுகள் நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் எங்களை தங்களோட குடும்பமாக இணைச்செல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணுற அதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் உங்களுக்கு என்ன உணவு செய்து காட்டணும்னு தோணுதோ அதை நீங்கள் கமெண்ட்ஸில் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ முடிச்சு கொள்ளுவோம். இந்த வீடியோ பிடிச்சிக்க